சௌக்கியமா? கடந்த வகுப்பில் உள்ள எல்லா செயற்பாடுகளையும் நீங்க செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்பியிருப்பீங்க இல்லையா? குழந்தைகளே, நீங்க உங்க வீட்டுல தோட்டம் எல்லாம் செஞ்சிருப்பீங்க இல்லையா? தோட்டத்துல என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கீங்க? மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா? பின்ன பூசணிக்காய் எல்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா? நாம இனி வரும் வகுப்புல உங்ககிட்ட கலண்டர் இருக்கணும். 2020 இந்த வருடம் 2020 முடிய போகுது இல்லையா? 2020 கலண்டரை நீங்க தயாரா வச்சுக்கணும். குழந்தைகளை நாம இன்னைக்கு ஒரு படம் வரைகிறது மறுபடியும் தொடங்கலாம். படம் வரையலாம். இப்போ படம் வரையும்போது உங்ககிட்ட பென்சிலும் நோட்டெல்லாம் தயார் தானே? குழந்தைங்களே, படம் வரைகிறதுக்கு நீங்க நோட்டும் பென்சில் எல்லாம் எடுத்துட்டு தயாரா இருக்கீங்களா? பாருங்க, 7 என்ற எண்ணை வைத்து நம்ம இன்னைக்கு படம் வரைகிறோம். அப்ப நான் ஒரு விடுகதை சொல்றேன், அதோட விடை என்னன்னு சொல்லுங்க. பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன? விட சொல்லிட்டீங்க இல்லையா? சரி, பாருங்க, படம் வரைகிறேன், அதுதானாலும் பார்த்துக்கலாம். என் கூடவே படம் வரைஞ்சு வாங்க. இப்படி வளைச்சி போட்டுங்க. இப்படி போடுங்க. இதுக்கு நடுவில் புள்ளியா இங்க சின்னதா ஒரு 7. இதுக்கு நிறம் கொடுக்கலாம். என்ன கிடைச்சது? இப்போ வெண்டைக்காய். என்ன கிடைச்சது? வெண்டைக்காய் கிடைச்சது. எரிக்கலாமா வெண்டைக்காய்னா? என்னென்ன எழுத்து வேணும் வெண்டைக்காய்க்கு? வே, இன், டை, இக், கா, ஈ. காய், வெண்டைக்காய். இத வெண்டை அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? வெண்டை என்றும் சொல்லலாம். வெண்டைக்காய். அப்ப இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது. இப்ப பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் என்ன? வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் நம்ம உடம்புக்கு மிக நல்லது. இது நமது ஞாபக சக்தியை கூட்டும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். அப்புறம் உடல்ல இந்த மூட்டுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல மஜ்ஜைன்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டா மிகவும் நல்லது. வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் அவியல், வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் குழம்பு எல்லாமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப வறுத்து மட்டும் சாப்பிடலாம். சரியா? நம்ம மின்னும் சின்னும் தங்களுடைய தோட்டத்தில் இது மாதிரி வெண்டைக்காய்களே உண்டாக்கி இருக்காங்க. பார்க்கலாமா அது? குழந்தைங்களே, அப்ப நம்ம சின்னும் மின்னும் அந்த வெண்டை விதைகள் எல்லாம் போன வகுப்புல நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த வெண்டை விதைகளை கொண்டு வந்து தங்களுடைய தோட்டத்துல நட்டு வச்சு நிறைய வெண்டை செடிகள் உருவாக்கியிருக்காங்க. பாருங்க, வெண்டை செடிகள் தெரியுது இல்லையா? இந்த வெண்டை செடிகள் எல்லாம் நிறைய காய் விட்டுருச்சு. அப்ப எவ்வளவு காய்கள் பார்க்கலாமா? பாருங்க, அவங்க எவ்வளோ பறிச்சுட்டு வந்திருப்பாங்க பார்க்கலாமா? சின்னு பறித்து வந்தது 4 பத்துக்களும் 5 ஒன்றுகளும் சேர்ந்து 45. மின்னு பறித்து வந்தது 3 பத்துக்களும் 7 ஒன்றுகளும் சேர்ந்து 37. மொத்தம் எவ்வளோன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒன்றுகளை கூட்டலாம். 7 ஒன்றுகளுடன் 5 ஒன்றுகளை கூட்டணும். இப்போ 7 முடிந்தால் 8, 9, 10, 11, 12. 12 இதில் கிடைச்சு. அப்போ இது 10 கூட்டங்களும் 2 ஒன்றுகளும் சேர்த்து நம்ம இப்போ வச்சுட்டோம். 12. இதில் 10கள் இல்லையா? இதில் 4 10கள் கூட நம்ம இந்த 10களை எல்லாம் கூட்டலாம். 4 முடிஞ்சால் 5 10, 6 10, 7 10. இந்த ஒரு 10 இருக்கு இல்லையா? அப்போ 8 10 ஆயிடுச்சு. இனி அங்கே 2 ஒன்றுகள் தான் இருக்குது, இதில் 10கள் இல்லை. அப்போ 8 10னா 80, 2 ஒன்றுகள். இப்போ 80 முடிஞ்சால் 81, 82. இப்போ மொத்தம் எவ்வளோ கிடைச்சிது? 82 வெண்டைகளை பறித்து வந்திருக்காங்க. இப்போ நமக்கு
சின்னும் மின்னும் சேர்த்து மொத்தம் எத்தனை கிடைச்சது? 82. 82 வெண்டைகளை பறித்து வைத்துள்ளன. குழந்தைகளே, நம்ம மின்னுவும் சின்னுவும் தங்களுடைய தோட்டத்தில் வெண்டை விதைகளை எல்லாம் கொண்டு போட்டுட்டு நிறைய வெண்டை செடிகள் எல்லாம் வளர்ந்துருச்சு. பாருங்க, வெண்டை செடிகள் எல்லாம் தெரியுதா? அது நிறைய காய்கள் எல்லாம் தெரியுது இல்லையா? பாருங்க, நிறைய காய்கள் எல்லாம் தெரியுதே. இந்த மாதிரி காய்களை எல்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க, பறிச்சு வந்துட்டு பார்த்தோம். அதை நம்ம எழுதி பார்க்கலாம். எவ்வளவு மொத்தம் எவ்வளவு பறிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியணும் இல்லையா? அப்ப நம்ம அதை எழுதி பார்க்கலாம். வேற நோட்ல எழுதிக்கிங்க. சின்ன பறிச்ச வெண்டைகள் சமம் 45. அப்ப மின்னு பருது, மின்னு பறித்த வெண்டைகள் சமம் 37. அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்கு நம்ம பார்க்கலாமா? அப்ப என்ன செய்யணும்? மொத்தம் அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? ரெண்டையும் கூட்டணும் இல்லையா? மொத்தம் கேட்டா கூடுதலாக வரணும், குறைவல்ல. மொத்தம் என்றால் கூடுதல் வரும். மொத்தம் என்றால் என்ன செய்யும்? கூடுதல் வரும். அப்ப 45யும் 37 கூட்டணும். கூட்டி பார்க்கலாமா? 45யும் 37யும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். அப்ப கூட்டல் அடையாளம் போட்டுங்க, அடியில் ஒரு கோடு போட்டுங்க. இப்ப நம்ம மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்ப பாருங்க, ஒன்றுகளை முதல்ல போட்டுக்கணும். இதெல்லாம் ஒன்றுகள், இதெல்லாம் 10. ஒன்றுகள்ல 5 ஒன்றுகள் இருக்கு, கீழே 7 ஒன்றுகள் இருக்கு. 10கள்ல 4 10கள் இருக்கு, 3 10கள் இருக்கு. இப்போ ஒன்றுகளை முதல்ல கூட்டலாம். இப்போ இது ஒன்றுகளை ஓ அப்படின்னு போட்டா ஒன்றுகள் தானே. போன வகுப்புல கூட சொல்லி கொடுத்தேன். அடுத்து 10கள்னா பா போட்டாலும் இல்லையா? அப்போ 1 இடத்துல எதெல்லாம் இருக்குது, 10 இடத்துல எதெல்லாம் இருக்குது, அதை கூட்டணும். இப்போ ஒன்றுகளை முதல்ல கூட்டலாம். 7 ஒன்றுகளும் 5 ஒன்றுகளும் 7ம் 5ம் எப்படி சொல்லலாம்? 7ம் 5ம். எவ்வளவு 7ம் 5ம்? 12. 7ம் 5 எத்தனை? 12. அப்ப 12 இங்க எப்படி போட்டுருங்க? 12. அப்ப இதுலயும் ஒன்றுகளும் இருக்கு, இங்க 10களும் இருக்கு. ஒன்றுகள் இது 10. அப்ப 12 1 10. அப்ப இதுல எத்தனை ஒன்றுகள் இருக்கு? 2 ஒன்றுகளா இருக்கு, அதுல வச்சு. அப்ப அந்த 2 ஒன்றுகளை இங்க எழுதிக்கணும். இத நம்ம இங்க எழுதிக்கணும். அடுத்து இங்க ஒரு 10 இருக்கு இல்லையா? இங்கேயும் 10 இருக்கு. அப்ப இந்த 10 கூட இந்த 10ஐயும் கூட்டணும். இப்ப 4ம் 3ம் எவ்வளவு? 4 10களும் 3 10களும் 7 10கள் இல்லையா? படிச்சிருக்கீங்க இல்லையா? 4 கூட 3 10களை நம்ம கூட்டி பார்த்தோம். அப்போ 4 3 எத்தனை? 7. அப்ப 7 10. 10 இடத்துல இருக்கனால 7 10. அதனோட இந்த ஒரு 10ஐயும் நம்ம கூட்டணும். ஒரு 10 7உடன் 1. 7 3 8. என்ன கிடைச்சதப்போ? 82 வெண்டைக்காய்களாகும். 20 சேர்ந்து பறிக்கணும். இப்ப 82. இப்ப நோட்ல எழுதிட்டீங்களா 82ன்னு? இப்ப நம்ம மொத்தம் அப்படின்னு கேட்டா எந்த இடத்துலயும் மொத்தம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். என்ன செய்யணும்? கூட்டணும். குழந்தைங்களே, சின்னுக்கு கூடுதலா மின்னுக்கு கூடுதலா பார்க்கலாமா? நோட்ல எழுதி கொள்ளுங்கள். கூடுதல் யாருக்கு இல்லையா? இப்ப சின்னு அப்படின்னு போடுங்க. சின்னு 45. மின்னு மின்னு படிச்சது எத்தனை? 37. அப்ப யாருக்கு கூடுதல், எவ்வளவு கூடுதல் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டா என்ன செய்யணும்? கழித்தல். என்ன செய்யணும்? 2 கிடைக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணுமா? கழித்தல் அடையாளம் போடணும். போட்டாச்சுன்னா அடியில கோடு போடணும். ஓகேங்களா? அப்ப 45 37. 45 பெரிய எண், அதிலிருந்து 37 அப்படிங்கிற சிறிய எண்ணை தான் கழிக்கணும். இந்த ஒன்றுகளை பார்த்து கழிக்க வேண்டாம். நீங்க மொத்தமா இந்த எண்களை பார்த்துட்டு என்ன செய்யணும்? பெரியது சிறியதுன்னு கண்டுபிடிச்சிங்க இல்லையா?
அப்ப 45 37 கழிக்கணும். இங்க 4 10கள் இருக்கு, இங்க 5 ஒன்றுகள் இருக்கு, இங்க 3 10கள் இருக்கு, இங்க 7 ஒன்றுகள் இருக்கு. 5 ஒன்றிலிருந்து 7 ஒன்றுகளை கழிக்க முடியுமா, குறைக்க முடியுமா? இல்ல. அப்ப என்ன செய்யறது? இங்க 4 10கள் இருக்கு, அந்த 4 10லிருந்து ஒரு 10, இப்ப 4 10லிருந்து ஒரு 10 எடுத்து இது கூட கூட்டி வைக்கலாம். இதோட மதிப்பு மாறும். என்ன செஞ்சாலும் 45 ரூபாய். அப்ப இதிலிருந்து என்ன, நம்ம 4 10லிருந்து ஒரு 10 எடுத்து இது கூட கூட்டி வைக்கலாம். 10 5 10 5 எவ்வளவு? 15. அப்ப 5க்கு மேல நீங்க 15 போட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப பெருசா போட வேண்டாம், கொஞ்சம் குட்டியா போடும். அப்ப இங்க எவ்வளவு 10கள் இருக்கு? 15 போயிடுச்சு இல்லையா, 15 எழுதிட்டு இல்லையா? அப்ப இங்க எவ்வளவு 10கள் இருக்கும்? எவ்வளவு? 3 10கள். எவ்வளவு 10கள் இருக்கும்? 3 10கள் இருக்கும். இப்ப நம்ம இங்க 15லிருந்து 7 நம்ம கழிக்க முடியலையா? கழிக்கலாம் இல்லையா? குறைக்க முடியும். அப்ப எப்படி குறைச்சுக்கிறது? 15லிருந்து 7 குறைக்கணும். எப்படி குறைக்கிறது? 15லிருந்து ஒவ்வொன்றா எடுத்து மாற்றலாம். 15 வெண்டைக்காய்கள் நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. 15 வெண்டைக்காய்கள் தெரியுதா? ஒரு 10 ஒரு 5 வெண்டைக்காய்கள் தெரியுதா? இதுல நம்ம 7 வெண்டைக்காய்களை என்ன செய்யறோம்? வட்டத்துக்குள்ள வைக்கிறோம். 7 வெண்டைக்காய்களை வட்டத்துக்குள்ள வைக்க போறோம். 7 வெண்டைக்காய்களை நம்ம வட்டத்துல வைக்கணும். ஒவ்வொன்றா வைக்கலாம். எப்படி வாங்க? 1 2 3 4 5 6 7. இது எவ்வளோ இருக்கு வட்டத்தில் இல்லாதது? 8 இல்லையா? இப்ப பாருங்க, அப்ப எவ்வளவு கிடைச்சது? 8 இல்லையா? மீதி 8 இருக்கு இல்லையா? அப்ப அந்த 8 நம்ம எழுதிக்கலாம். இங்க 8 எட்டீங்களா? அடுத்து அப்ப இங்க எவ்வளவு 10 இருக்கு? 4 10 போய் நமக்கு ஒரு 10 இங்க சேர்ந்திருக்கு. அப்ப இங்க மீதி 3 10கள் இருக்கு. இந்த 3 10லிருந்து இந்த 3 10 குறைச்சா என்னதான் வரும்? பாருங்க, 3 10 தெரியுதா? அந்த 3 10லிருந்து நம்ம 3 10க்கு வட்டம் போடணும். அப்ப அதுல உள்ள 3 10க்கு நம்ம வட்டம் போடணும். பாருங்க, வட்டம் போட்டாச்சு. அப்ப ஏதாவது வட்டம் போடாம 10 இருக்கா? இல்ல. அப்ப 3 10க்கு 3 10 சரியா. அப்ப 3 10லிருந்து 3 10 குறைச்சா என்ன வரும்? 0 இல்லையா? 0. நம்ம 0 எழுதவும் செய்யலாம், எழுதாம இருக்கலாம். 0 8 அப்படின்னு எழுதுனா ஒரு எண் 8 இருக்கும் அந்த எண்ணோட பேர். நம்ம இப்ப நம்ம இது எழுதுறதுல 8 விட என்ன கிடைச்சது? 8. நம்ம 45லிருந்து 37 நம்ம குறைச்சிட்டோம். இப்ப 2க்கு இடையில எவ்வளவு வித்தியாசம் கூடுதலா இருக்கு? சின்னுக்கு எவ்வளவு கூடுதலா இருக்கு? 8 வெண்டைக்காய்கள் மின்னுவை விட கூடுதலா இருக்கு. அப்ப நீங்க எண்ணிக்கொள்ளுங்கள். மின்னுவை விட சின்னுவுக்கு கூடுதலான வெண்டைக்காய்கள் சமம் 8. எப்படி அதை கண்டுபிடிச்சோம் சொல்லுங்க? சின்னுடையது எண்ணிக்கையிலிருந்து, பெரிய எண்ணிலிருந்து மின்னுடைய சிறிய 37 நம்ம என்ன செஞ்சோம்? குறைச்சோம் இல்லையா? பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை குறைச்சோம். அப்ப நமக்கு விடை கிடைச்சது. அப்ப இது மாதிரி நம்ம நிறைய கணக்குகள், இது மாதிரி நீங்க கழித்தல் கணக்குகள் எப்படி செய்யறதுன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? குழந்தைகளே, வெண்டைக்காய்கள் அப்ப மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்புறம் யாருக்கு கூடுதல்னு கண்டுபிடிச்சோம், எவ்வளவு கூடுதல்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்ப இந்த வெண்டைக்காய்கள் மொத்தம் 82 இருக்கு இல்லையா? அதுல இந்த சின்னு மின்னு என்ன செஞ்சாங்க? 2 வெண்டைக்காய்கள் எடுத்துட்டு சாப்பிட்டாங்க. அப்ப மீதி எத்தனை இருக்கும் பார்க்கலாமா? இப்ப நோட்ல எழுதி கொள்ளுங்கள். மொத்தம் அப்படின்னு எழுதிங்க. மொத்தம் சமம் 82. அப்ப 2 பேர் சாப்பிட்டாங்க இல்லையா? சாப்பிட்ட காய்கள் சமம் 2. அப்ப நம்ம மீதி தானே கேட்டிருக்கோம். அப்ப மீதி காய்கள்
மீதி காய்கள் அப்படின்னு எழுதிக்கணும். சமம் மீதி காய்கள் எத்தனை? எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும். 82 2 என்ன செய்யணும்? கழிக்கணும். மீதி கேட்டா கழித்தல். இப்ப மொத்தம் எத்தனை பார்க்கலாமா? 2 ஒன்றுகளிலிருந்து 2 ஒன்றுகளை கழிக்கணும். 2 ஒன்றிலிருந்து 2 ஒன்று கழிச்சா என்ன வரும்? ஒரே மாதிரி எண்களை கழிக்கும் போது 0. இங்க 8 10கள் இருக்கு. இங்க கழிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்ப 8 10 தான் இருக்கு இல்லையா? 8 10. அப்ப மீதி எத்தனை கிடைச்சது? 80 காய்கள் கிடைச்சது. இவங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி இருக்கும்போது இந்த 80 காய்கள் இருக்கு இல்லையா? மீதி 80 காய்கள் இருக்கு இல்லையா? இந்த 80 காய்கள்ல அவங்க நண்பர்களும் வந்தாங்க. உடனே அவங்க நண்பர்கள் 10 பேர் வந்தாங்க. ஐயோ எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாங்க. அப்ப 10 ஒன்றுகள் சேர்ந்தா என்னன்னு படிச்சிருக்கீங்க? 10 இல்லையா? அப்போ 10 நண்பர்களும் ஒன்னொன்று எடுத்தா ஒவ்வொன்று எடுத்தா எத்தனை ஒன்றுகள் எடுத்திருப்பாங்க? 10 ஒன்றுகள். 10 ஒன்றுகள் சேர்ந்த அளவு 10 இல்லையா? அப்ப 10 என்ன செய்யணும்? அது குறைக்கணும் இல்லையா? அதுல இருந்து அவங்க சாப்பிட்டா அது குறைஞ்சிருச்சு இல்லையா? அப்ப 80ல இருந்து 10 குறைக்கணும். குறைக்கணும்னு சொன்னா என்ன அடையாளம்? கழித்தல் அடையாளம் இல்லையா? இது மொத்தம் இப்போ வெண்டைக்காய்கள் 10 மொத்தம் சமம் 80. மொத்தம் சமம் 80. நண்பர்கள் சாப்பிட்டது எத்தனை? நண்பர்கள் சாப்பிட்டது எத்தனை? 10. அப்ப மீதி அப்ப என்ன செய்யணும்? மீதின்னு கேட்டா 80ல இருந்து 10 கழிக்கணும் இல்லையா? அப்ப எவ்வளவு வரும் பாருங்க? 8 10ல இருந்து ஒரு 10 கழிக்கணும். அது 8 10னா 80 இல்லையா? 80ல இருந்து ஒரு 10 கழிக்கணும். அப்ப உங்க விரல்கள்ல என்னமான 8 எடுத்துக்கங்க. அதுல ஒரு 10 கழிக்கணும். அப்ப மீதி எத்தனை இருக்கும்? 7 10கள். அப்ப 7 10. அப்ப 0ல இருந்து 0 கழிச்சா 0. 8ல இருந்து 1 கழிச்சா 7. அப்ப 7 10 சரிதானே? அப்ப 70 காய்கள் மீதி இருக்கு. சரியா? எழுதிட்டீங்களா? அடுத்து இவங்க இந்த 70 காய்களையும் வீட்டுல கொண்டே கொடுக்கணும் இல்லையா? பறிச்சாச்சு. அந்த 70 காய்களை என்ன செய்யணும்? வீட்டுல கொண்டே கொடுக்கணும். அப்ப வீட்டுல கொண்டே கொடுத்தா அவங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க? நம்ம வீட்டுல என்ன செய்வோம்? வெண்டைக்காய்களை வீட்டுக்கு கொண்டு வந்தோம், சமைப்போம் இல்லையா? அது மாதிரி அவங்க வீட்டுக்கு சமைச்சாங்க. எவ்வளவு வேணும் சமைச்சாங்கன்னு பார்க்கலாமா? 35 சமைச்சாங்க. இப்ப மீதி எவ்வளவு கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி, எழுதி கொள்ளுங்கள். நோட்ல எழுதிங்க. மொத்தம் காய்கள் 70. அப்புறம் சமையல் செஞ்சாங்க இல்லையா? சமையல் செஞ்சதுக்கு எத்தனை? 35. 35. அப்ப நோட்ல எழுதிங்க. 70 எழுதிங்க. கீழே 35 எழுதிங்க. அப்புறம் மீதி எவ்வளவு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப மீதி எழுதிட்டு 70ல இருந்து நம்ம என்ன செய்யணும்? 35 என்ன செய்யணும்? குறைக்கணும். என்ன செய்யணும்? குறைக்கணும். இப்ப கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுட்டு குறைக்கலாமா? பாருங்க, 70 கழித்தல் 35 குறைச்சு பார்க்கலாம். இங்க இது பெரிய எண், இது சிறிய எண் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா இங்க ஒன்றின் இடத்துல எவ்வளவுதான் இருக்கு? 0. அப்ப 0 அப்படின்னா அங்க ஒன்றுகளே இல்லை. அதுல இருந்து 5 ஒன்றுகளை குறைக்கணும்னு சொன்னா முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? 0 அப்படிங்கிற இதை நம்ம மாற்றி ஏதோ ஒன்றுகளா மாற்றி அங்க எழுதிக்கணும் இல்லையா? அப்ப இங்க பக்கத்துல 7 10கள் இருக்கு. எத்தனை 10கள் இருக்கு? 7 10கள் இருக்கு. பாருங்க, 7 10கள் தெரியுதா? 7 10கள். அதுல ஒரு 10 நம்ம இப்போ வட்டம் போட்டோம். அந்த ஒரு வட்டம் போட்ட அந்த 10 இருக்கு இல்லையா? அது இருக்கு. மீதி எத்தனை 10கள் இருக்கு? 6 10கள் இருக்கு இல்லையா? இனி பாருங்க, அப்போ ஒரு 10 இங்க எழுதிட்டோம். 10 இங்க எதுவும் எண்ணிக்கை இல்லையா? அப்ப 10 இந்த 0 போட்டோம்னா 10. இங்க 10 வந்துருச்சு. அந்த வட்டம் போடாத 6 10கள் இருக்கு இல்லையா? அதை எடுத்து இங்க 6 எழுதி. அப்ப இந்த 7 போய் என்னாச்சு? 6 ஆயிடுச்சு. 0 போய் என்னாச்சு? 10 ஆயிடுச்சு.
10 ஒன்றுகளாக மாறுகிறது. அப்ப இதுல எந்த ஒரு எண்ணும் இங்க 10 இடத்தில் உள்ள இந்த 10கள் 0 உள்ள இந்த ஒன்றுகள் இடத்துல வரும்போது ஒன்றுகளாக மாறும். 10 ஒன்றுகளாக மாறுச்சு. இப்ப 10 ஒன்றிலிருந்து 5 ஒன்றை குறைக்கணும். இப்ப 10லிருந்து 5 குறைக்க உங்களுக்கு தெரியலையா? அது வேற ஒரு முறையில் சொல்லலாம். 5உடன் எவ்வளவு கூட்டினால் 10 கிடைக்கும்? எவ்வளவு படிச்சிருக்கீங்க? 5 10. அதான் எழுதணும். 5 5 10. அப்புறம் இங்க 6 10 இருக்கு, இங்க 3 10. அப்ப 6 10லிருந்து 3 10 குறைக்கணும். இதை வேற ஒரு முறையில் சொல்றதா 3 10களுடன் எவ்வளவு சேர்த்தா 6 10 அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப எவ்வளவு? 3 3 6. 3 முடிஞ்ச 4 5 6 அப்படியே எழுதலாம். இப்படி செய்யலாம். 6 10களுக்கு அதுல நம்ம 3 10களை குறைச்சோம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 3 10கள் இல்லையா? எவ்வளவுக்கு? 3 10கள். அதையும் நம்ம 3 10. அப்ப சமையலுக்கு போக மீதி எத்தனை இருக்கு? மீதி 35 வெண்டைகள் இருக்கு. மீதி 35 வெண்டைகள் இருக்கு. குழந்தைங்களே, இப்ப நம்ம இது மாதிரி கணக்குகள் எல்லாம் செய்தோம் இல்லையா? இது மாதிரி கணக்கு உங்களுடைய பாடப்பகுதியில 85வது பக்கத்துல இருக்கு. வேளாண்மை செய்வோம் தெரியுதா? அந்த கணக்குல பாருங்க, மரச்சீனி அப்படிங்கிறது படத்துல தெரியும். சின்ன முயலோட தோட்டத்துல மரச்சீனி கம்புகள் உண்டது. அப்ப மரச்சீனி உங்களுக்கு கிழங்கு வர்க்கங்கள் எல்லாம் தெரியல. இது மாதிரி மரச்சீனி அடையில கிழங்கு, மேல குச்சி வைக்கிறது இல்லையா? கப்பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. அப்ப இந்த கிழங்குகள் எல்லாம் அவங்க தோன்றதையும் எவ்வளவு மொத்தம் எவ்வளவு என்பதையும் யாருக்கு கூடுதல் என்பதையும் அடுத்த பக்கத்துல அது மாதிரி எழுதி கொள்ளணும். இந்த மாதிரி கணக்குகளை அதோட தொடர்ச்சியாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது, கழித்தல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்க. 87வது பக்கத்தை பாருங்க. அதுல மேல கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மரச்சீனி கிழங்குல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது கழித்தல், அந்த நீலப்பெட்டியில கழித்தல் சொல்லியிருக்காங்க இல்லையா? இது மாதிரி கணக்குகள் எல்லாம் செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்புங்க. குழந்தைகளே, அந்த கீழே பாருங்க, எண் எத்தனை அப்படிங்கிற ஒரு கணக்கு தெரியுது இல்லையா? அதுலயும் அதுல சொல்லி இருக்கிற செயல்பாடுகளை கரெக்டா நீங்க என்ன செய்யணும்? அந்த அடையாளத்தை பார்த்து செஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து நம்மளுடைய சின்ன முயலும் மினி முயலும் என்ன செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்றைய வகுப்பில் நடந்த எல்லா செயல்பாடுகளையும் நீங்க என்ன செய்யணும்? சரியாக செய்து உங்கள் ஆசிரியருக்கு அனுப்புங்க. குழந்தைகளை, எல்லா வகுப்புகளையும் நீங்க கவனிச்சுட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்க ஆசிரியரிடம் அதை பற்றி கேட்கலாம். சரி குழந்தைங்களே, வீட்டுல நல்லா விளையாடுங்க, எல்லாருடைய அன்பா இருங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. சரி, அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா? அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களது விளையாட்டு. பாய்.